Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. அதிமுக தலைமைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை மீண்டும் எடுத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர். அவர் என்ன பதிவு பண்ணியிருக்கார் அப்படின்னா, அவருடைய எக்ஸ் தளத்தில் தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உழைக்கும் தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்லும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா? ஒருவேளை இந்த மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கார். ஒருவேளை பயணத்தை மாற்ற போகிறாரா, மாற்றி வேறொரு கட்சியில் இணைந்து பயணிக்க போகிறாரா என்ற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அதிமுக தலைமைக்கு எதிராக மீண்டும் கேள்வி எழுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்தியாளர் தாயுமானவன் இணைகிறார். தாயுமானவன், இந்த பதிவு மூலமாக திரு சி விஜயபாஸ்கர் அவர்கள் சொல்ல வருவது என்ன? ஒருவேளை உண்மையான பயணம் இந்த கட்சியில் சாத்தியம் இல்லை அப்படின்னா எந்த கட்சியில் இணைந்து பயணிக்கவிருக்கிறார்? முன்னாள் அமைச்சர் பாஸ்கர் தற்போதைய விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இவர் தற்போது அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருவராக இருந்த ஒரு சூழல்ல கட்சியினுடைய தலைமை, அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர் நிலைப்பாட்டை எடுத்திருந்த ஒரு சூழல்ல ஒரு இருவருக்குமான அந்த இணக்கம் என்பது இல்லாத நிலையில் மீண்டும் பல்வேறு காரணங்களால தற்போது மன்னிப்பு கடிதத்தை வழங்கிவிட்டு மீண்டும் எம்எல்ஏவாக தொடர்கிறார். இருந்த போதும் கூட கட்சி தலைமைக்கு எதிரான நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக இருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில தான் கடந்த 2 தினங்களாக பல்வேறு கருத்துக்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால், உழைக்கும் உண்மை தொண்டர்களையும் எதிரிகளாக பார்க்கும் தலைமையும், கேள்வி கேட்பதை குற்றமாக பார்க்கக்கூடிய அரசியலும் வெற்றிக்கான பாதை அல்ல, வரலாறு நினைவில் வைத்திருப்பது எத்தனை பேரை நீக்கினோம் என்பதை அல்ல, எத்தனை பேரை ஒன்றிணைப்போம், எத்தனை களங்களை வென்றெடுத்தோம் என்பதாகத்தான் குறிப்பிட்டு லீடர்ஷிப் மேட்டர்ஸ் என்ற பெயர்ல நேற்று ஒரு சமூக வலைதளத்துல கருத்தை பதிவிடுறாரு. அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவருடைய செயல்பாடுகளை விமர்சிக்கக்கூடிய வகையில மறைமுகமாக இந்த கருத்தை பதிவேற்றம் செய்திருந்தார். தற்போது இன்று 2வது நாளாக மீண்டும் ஒரு கருத்தை பதிவேற்றம் செய்கிறார். அதுல தலைமை என்பது அதிகாரமோ ஆணவமோ அல்ல, அர்ப்பணிப்பு மிகுந்த அரவணைப்பு, உழைக்கும் உண்மை தொண்டர்களின் மனதை வெல்ல முடியாத தலைமை மக்களின் மனதை எப்படி வெல்லும், உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உண்மையான பயணம் சாத்தியமா என்ற ஒரு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். நீங்கள் குறிப்பிடுவது போல உணர்வுகளை மதிக்காத இடத்துல உண்மையான பயணம் சாத்தியமா என்பதன் பொருள் என்பது ஏற்கனவே விஜயபாஸ்கர் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி எதிர்நிலைப்பாட்டை எடுத்து மீண்டும் கட்சிக்குள் இணைந்தாலும் கூட இன்னும் அவருக்கு சரியான அங்கீகாரமோ பொறுப்போ கட்சியின் தலைமை தரப்புல வழங்காத ஒரு சூழல அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அதிமுகவில் அவர் நீடிப்பது குறித்து தொடர்ந்து ஆலோசனையில இருந்து வருகிறார். தொடர்ந்து விராலிமலையில தன்னுடைய ஆதரவாளர்களை சந்தித்து பேசிய ஒரு சூழல்ல விரைவில் அவர் மாற்றுக் கட்சியில் சேருவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி மாற்றுக் கட்சியில சேருவதற்கு முன்னதாக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விஜயபாஸ்கர் விரைவில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். ஏற்கனவே மற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததை போல முன்னாள் அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்துவிட்டு எந்த கட்சியில் இணையப் போகிறார்? தாவேகாவை தேர்ந்தெடுக்கப் போகிறாரா அல்லது அவருடைய அரசியல் பயணம் எப்படி இருக்க போகிறது என்ற சஸ்பென்ஸை இந்த ட்வீட் ஆனது அதிகரித்திருக்கிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.